இந்த உலகத்துல நம்ம நிறைய தொழிலை செய்வோம் இல்லையா? அதாவது நம்ம வாழ்க்கையே அந்த தொழிலை நம்பிதான் இருக்கு. அப்படிப்பட்ட தொழிலை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, நேர்மையா செய்யணும், நியாயமா செய்யணும், சுயநலம் இல்லாம செய்யணும். ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது நமக்காக தான். ஆனா அந்த தொழில்ல நம்ம மட்டும் இருப்போமான்னு கேட்டா கிடையாது. நம்மள பேஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. அப்படி வரவங்க கிட்டயும் சுயநலம் இல்லாம அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுடைய நலன் கருதி நம்ம யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பொதுநலம் பிறக்கும். அப்படி பொதுநலத்தோட யாரு ஒரு தொழிலை செய்யறாங்களோ அந்த தொழில் விருத்தி அடையும். அந்த தொழில் மட்டும் விருத்தி அடையாது, அந்த தொழில ஈடுபட்டு இருக்க எல்லாருடைய வாழ்க்கையும் விருத்தி அடையும். இப்போ ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, அந்த ஓனர் அவரை மட்டுமே நம்பி அவர் மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் என் கீழே வேலை செய்யறவங்க அவங்கள பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவங்க ஒழுங்கா வேலை செஞ்சா சரி, ஆனா அவங்க செய்யற வேலைக்கும் நான் ஒழுங்கா சம்பளம் தரமாட்டேன், அவங்களும் நிறைய வேலை வாங்குவேன் ஆனா சம்பளம் தரமாட்டேன், குறைச்ச சம்பளம் தான் தருவேன் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு தன்னுடைய தன்னலத்துக்காக செய்யற அந்த தொழில் எப்படி இருக்கும்னா, ஒரு காலம் வரைக்கும் நல்ல போற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஏமாத்தி அவங்களுடைய உழைப்ப இவங்க வாங்கி அது மூலமா தானே அவங்களுக்கு பணம் வருது, லாபம் வருது. அதெல்லாம் எப்படி அவங்களுடைய உழைப்பும் அதுல இருக்கு. அவங்களோட உழைப்ப நம்ம சுரண்டுற மாதிரி. அப்படி சுரண்டும் போது நம்மளுடைய தொழில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பணம் நமக்கானது மட்டும் கிடையாது, அவங்களுக்கானதும் சேர்த்துதான். அப்போ அவங்க வேலை செய்யும் போது அவங்களுடைய கடுமையான உழைப்பு அதுல இருக்கு. அதற்கான சம்பளத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்காம ரொம்ப குறைச்சலான சம்பளத்தை கொடுத்து அதிகப்படியான நம்ம வேலையை வாங்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த இடத்துல கர்ம வினைய அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம். கர்ம வினை பரிமாறப்படுது, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட வருது. அந்த ஓனருக்கு போற போக்குல பெரிய பெரிய தடைகள் வர ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் அடுத்தவங்களை ஏமாத்துறது, அடுத்தவங்களை ஏமாத்தக்கூடாது. இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை விக்கிறாங்க சரியா, அந்த பொருளுக்கு ஏத்த விலை இல்லாம ஜாஸ்தியா விற்கும் போதும், அந்த பொருளை மலிவான ஒரு தரத்தோட விற்கும் போதும் அந்த இடத்துல என்ன ஏற்படுது? ஏமாற்றும் அந்த நிலை ஏற்படுது. அப்போ ஏமாற்றும் போது அந்த தொழில் செய்யறவருக்கு ஆரம்பத்துல சரி நல்ல லாபம் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா போற போக்குல அது அவருக்கு வேற மாதிரி திரும்பும். ஒண்ணு நோயா வரும், இல்லைன்னா அவங்களுக்கு பண பிரச்சனை வரும், கடன் பிரச்சனை வரும், அடிக்கிட்டே போலாம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துட்டே இருக்கும். எப்போ நம்ம தொழில் செய்யும் போது தன்னலம் பாராம சுயநலம் இல்லாம அடுத்தவங்களுடைய இன்பத்தையும் மனசுல வச்சுட்டு நம்ம தொழில் செய்யும் போது அந்த தொழில் பல மடங்கு விருத்தி அடையும். இப்போ இந்த தொழில் செய்யறாரு இல்லையா, அந்த ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் மட்டும்தான் அப்படி இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. அந்த வேலையில செய்யறாங்க இல்லையா பணியாளர்கள், அந்த பணியாளர்களும் சிறப்பா வேலை செய்யணும். அந்த ஓனரை ஏமாத்துறதோ, இல்ல அந்த ஓனருக்கு தெரியாம திங்ஸ் எடுக்கிறதோ, இல்ல அப்படின்னா அந்த ஓனருக்கு உண்மை இல்லாம இருக்கிறதோ, இதெல்லாம் அந்த பணியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகள். இப்படி தவறு செஞ்சாலுமே அவங்களுக்கு நிர்ணயித்த ஊதியம் வருமே தவிர, ஆனா அது பின்னாடி வேற விதமா நம்ம கையில இருந்து வெளியே போயிடும். அந்த ஊதியம் மட்டும் வெளியே போகாது, நிறைய வினைகள் நிறைய சேர்ந்து நம்ம உடல் பாதிப்புகள் வரும், குடும்ப பிரச்சனைகள் வரும், நிறைய நிறைய பிரச்சனைகள், தேவையில்லாத அனுபவங்கள்லாம் நமக்கு சேரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், சுயநலம் பார்க்க கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் சுயநலம் இல்லாம செய்யணும். அப்பதான் இறைவனுடைய தன்மைய அதுல நம்மளால உணர முடியும். இப்போ 2 பேருமே, அந்த தொழில கொடுக்கக்கூடிய அந்த முதலாளியும் சரி, அந்த தொழில பார்க்கக்கூடிய பணியாளரும் சரி, 2 பேருமே ஒரே மாதிரி நேர்மையாவும் உண்மையாவும் அவங்க அன்போடவும் ஒரு தொழிலை மேற்கொள்ளும் போது அந்த இடத்துல இறைநிலை ஏற்படுது.
அந்த இறைநிலை எப்படி இருக்கும்னா அன்பு ரீதியா மட்டும்தான் இருக்கும். அப்படி அன்பா இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுபிக்ஷம் உண்டாகும். சுபிக்ஷம் உண்டாகும் போது அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தங்களும், அந்த முதலாளிக்கும் சரி, பணியாளர்களுக்கும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இது மூலமா அந்த அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடையும். இதெல்லாம் எப்போ சாத்தியம்? யாரையும் ஏமாத்தாம, யார்கிட்டயும் பொய் பேசாம, உண்மையா இருக்கும்போது மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நான் இப்படிதான், இப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்குன்னு ஒரு இது இருக்கு, தாங்கிற அகந்தை எங்க வருதோ அந்த இடத்துல எல்லாமே காணா போகும். தாங்கிற அகந்தை யாருக்கும் வரக்கூடாது. முதலாளிக்கும் வரக்கூடாது, பணியாளரை மேனேஜ் பண்ற அந்த டீம் லீடர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வரக்கூடாது, யாருக்கும் வரக்கூடாது. தாங்கிறது எப்போ வருதோ அந்த இடத்துல இறைத்தன்மை காணா போகும். பணிவா இருக்க இடத்துல தான் இறைத்தன்மை வேலை செய்யும். பணிவாவும் அன்பா இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இறைவன் இருப்பாரு. தாங்கிற இடத்துல இறைவன் இருக்க மாட்டாரு. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நான் தான் எல்லாம் பெருசு, எனக்கு கீழே தான் எல்லாமே நடக்கும். ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு அவரை பிடிக்காது, அவரை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. அந்த வெறுப்பு, கோபம் எல்லாமே அவருடைய உடலை பாதிக்க ஆரம்பிக்கும். இது மூலமா ஆரோக்கியம் குன்ற ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் மட்டுமா, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சுலபமா நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா நம்ம அன்பா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். தாயுமானவர் அவருடைய பராபர கண்ணியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே இன்புற்று வாழ வேண்டும், அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல இறைவா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரையும் சமமா பாவிக்கணும். சமமா பாவிக்கும் போதுதான் அந்த இடத்துல சுபிக்ஷம் பிறக்கும், அன்பு பிறக்கும். வேற எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. இறைவனுடைய தன்மை நம்ம கிட்ட நிற்கும். இறைத்தன்மை இருக்கும்போதுதான் ஒரு விஷயத்த நம்ம சுமூகமா செய்ய முடியும். வாழ்க்கையில சுமூகமா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ முடியும்.